வெல்கம் டு டியூஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீடம் மூவி. இது வந்து ஒரு மலையாளம் மூவி. இப்போ ரீசெண்டாக 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கேரளா, அதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதில் ஒரு ஊர், அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐயா ஒரு புதுசாக ஒரு ஆளை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவர் பேர் வந்து விஜய். ஸோ இவர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் போகிறாப்புல. ஸோ ஆல்ரெடி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்னும் நிறையா போலீஸ்கள்லாம் வந்து இருக்காங்க. பேர் வந்து கிருஷ்ணன், வித்யா, சத்யன், ரம்யா, பிபிஸ், ஆனந்த், பாலன் சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ ரெண்டு பேருமே இல்லை. இவர் தான் எஸ்ஐயாக போயிருக்காப்புல. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் இந்த டோட்டல் போலீஸ் ஸ்டேஷனுமே இப்போ இந்த எஸ்ஐ கண்ட்ரோல், விஜய் கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. ஸோ போலீஸ் பக்கத்துலேயே வந்து குவார்ட்டர்ஸும் இருக்காங்காட்டி இப்போ இந்த எல்லா போலீஸுமே வந்து அந்த குவார்ட்டர்ஸில் தான் வந்து இருக்காங்க. ஸோ பக்கத்தில் தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியான ஊர் தான். ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நடக்காது. ஏதோ சின்ன சின்ன அடிதடி அந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு மாதிரி அமைதியான ஊர் தான். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது ஒரு ப்ரைவேட் லேண்டில் ஒரு பணத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது சத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையே பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப அழுகி போயிட்டு இருந்தது, யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை நடந்து ஒரு 2 நாளில் வந்து வேறு ஒரு விஷயம் நடக்குது. ராபரி நடக்குது. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 125,000 நகை, ஒரு 80 லட்சம் பணம் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. லாக்கரோட தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஸோ இப்போ அந்த ஊர்லேயும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி, என்னென்னா இந்த எஸ்ஐ வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. என்னடா ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 2 கேஸையுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த எஸ்ஐ தான், இந்த போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா இது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பெருசாக எந்த க்ளூவுமே வந்து கிடைக்கல. ஆனால் 2 பேர் வந்து காணோம். அதாவது இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபேமிலி, வேறு ஆளுங்க தான். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரே லிங்க் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி. என்னென்னா இவங்க 2 பேருமே இந்த கம்பெனியில் தான் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனை கட்ட முடியாமல் நிறையா கஷ்டப்பட்டு அவமானங்கள் பட்டுருக்காங்க. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வேண்டி இதில் எவனோ ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான், இல்லை 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து வராங்க. ஸோ அந்த ராபரி சீன் எல்லாம் போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சீனையே வந்து ரீக்ரியேட்டும் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேர் எப்படி வந்திருப்பானுங்கன்னெல்லாம் பார்க்கும்போது, ஸோ கொள்ளையடிக்க வந்தது 3 பேர். ஆனால் 3 பேர் மட்டும்தான் கொள்ளையடிக்க வந்தாங்களான்னா இல்லை, 4ஆவதாக ஒரு ஆள் வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த பொட்டியை எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கும் வராங்க. ஸோ கொள்ளையடிச்சது வெறும் 3 பேர் இல்லை, 4ஆவதாக ஒருத்தவங்க கூட இருக்கலாம், ஏன் 5ஆவதாக ஒருத்தவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வராங்க. ஸோ இது ரிலேட்டடாக விசாரிக்கும் போது பெருசாக க்ளூ கிடைக்கல. இந்த கேஸ் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, இன்னொரு டெட் பாடியும் கிடைக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இதே மாதிரி தான். யார் என்னென்னலாம் தெரில. ஆனால் இந்த 2 பாடியோட போஸ்ட்மார்ட்டத்தையும் பார்க்கும்போது இது 2 கொலையும் பண்ணது ஒரு ஆள் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ போலீஸ் சரி அந்த ஒரு ஆள் யாரா, ஸோ இவனுக்கு 2 பேர்த்தில் எவனோ ஒருத்தன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாம் தேடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு டைமில் வந்து போலீஸ்கிட்ட சிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களான்னா இல்லை. ஏன்னா இந்த ரீசன் எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த கொலை நடந்த அன்னைக்கு ஒருத்தன் வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்திருக்கான், இன்னொருத்தன் வந்து வேறு ஊரில் இருந்திருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. பட் ஸ்டில் இவங்க மேலே சந்தேகம். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பணத்தை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆள் யாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போகும்போது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஆனால் அந்த கொலை பண்ணவன் வந்து நம்ம எஸ்ஐ சாரையும் சரி, இன்னொரு போலீஸையும் சரி அடித்து மண்டையை உடைச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். பட் 3ஆவது மர்டரும் நடந்துருச்சு, 3ஆவது டெட் பாடியும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த டெட் பாடி வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவனை வச்சு என்னடா யாராங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது, இவன் வந்து தமிழ்நாட்டிலேருந்தே வந்த ஒருத்தன். இவன் வந்து இங்கே கட்டட வேலைக்கு வேண்டி வந்திருக்கான். ஸோ எங்கே வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த கான்ட்ராக்டர்கிட்டலாம் விசாரிக்கும் போது, இவன் மட்டும் இல்லை சார், 4 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கானுங்க. ஒவ்வொருத்தன் நான் வந்து ஏதோ ஃபேமிலி பார்க்க போகிறேன், திருவிழாவுக்கு போகிறேன்னு சொல்லி இந்த 4 பேர் எஸ்கேப் போயிட்டானுங்க. எங்கே போனானே தெரில அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதில் ஒரு ஆள் தான் வந்து இறந்து கிடந்தான், மணிகண்டன் அவன் பேர். ஸோ மிச்ச 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாமே தேடிக்கும் போது இவங்க 4 பேருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டு தான் கேரளா பக்கம் வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்க கொள்ளையை அடிச்சுட்டு எஸ்கேப்பாக பார்த்துருக்கானுங்க. ஆனால் ஏதோ ஒரு பணத்தகராறில் எவனோ ஏதோ பண்ணிட்டான். இப்போ 3 பேர் செத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் உயிரோடு இருக்கான். ஸோ இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கன்க்ளூஷன், வேறு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வராங்க. ஸோ பயங்கர ப்ரெஷரு நம்ம எஸ்ஐ சாருக்கு. ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் புதுவாள். ஸோ உனக்கு 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ வந்து இது முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் ஆஃபீஸர் வந்து நம்ம ஆளுக்கு வந்து பயங்கர ப்ரெஷர். ஸோ நம்ம ஆள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ விசாரிக்க, யாரா அந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருக்காப்புல. அப்போது ஒரு க்ளூ வந்து கிடைக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நகையை வந்து ஒரு கடையில் வந்து அடமானம், அதாவது விற்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதே ஆள் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து போயிருக்காப்புல, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இதை பற்றி அப்படியே விசாரிச்சுட்டே இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐ சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ராபரி நடந்ததில்ல, ஸோ அந்த சிசிடிவியை வந்து போட்டு பார்க்குறாப்புல. அப்படி போட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு க்ளூ கிடைக்கிது. என்ன க்ளூ?
சிசிடிவியில் வந்து ஒரு லைட்டு வந்து பிளிங்க் ஆகுது. என்னடா லைட்டு, அந்த லைட்டு தான் பெரிய க்ளூவே. ஸோ அந்த லைட்டு வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எஸ்ஐ சார் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு போலீஸ் ஒரு அப்புறாரு. என்னடா அப்படின்னா, நீ தான்டா இது பண்ணியிருக்கேன்னு. நான் எப்படியா பண்ண முடியும் அப்படின்னா, கிடையாது, சிசிடிவியில் பார்த்தேன், நீ வந்து அந்த நைட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்குன்னு சொன்னேன். ஆனால் அந்த போலீஸ் வண்டியோட லைட் இருக்குல்ல, அந்த ரெட்டு ப்ளூ ஒயிட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகும்ல, அந்த லைட்டு வந்து சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, நீங்கள் தான்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸை வந்து இவனுக்கு 2 பேர் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஸோ இது வந்து பயங்கர ஒரு ட்விஸ்ட். ஓகே, இதுதான் பயங்கர ட்விஸ்ட். ஆனால் இல்லை, ஸோ முழு பூசணிக்காயை எப்படி சோத்தில் மறைச்சி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி மறைச்சி வச்சதெல்லாம் வெளியே வருது. என்னடா அப்படின்னா, ஸோ இந்த கொள்ளையடிச்சது இந்த 2 போலீஸ்காரங்க மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் போலீஸே வந்து தான் கொள்ளையடிச்சிருக்கு. ஒரு 2 பேர்த்த தவிர்த்து, அதில் வந்து ரம்யா, பாலன், இவங்க 2 பேர்த்தையும் தவிர்த்து மொத்த போலீஸ்காரங்களும் தான் இந்த ராபரியை பிளான் பண்ணது. யாரை வச்சுன்னா, இந்த செத்தாங்கல்ல 3 பேர், இவங்கள வச்சு. ஸோ 3 பேர் தான்டா இருக்காங்க. அப்போ 4வது ஆள் யார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது ஆளும் செத்துட்டான். ஆக்சுவலாக இந்த 3 பேர்த்தையும் கொண்டு போட்டாச்சு, இந்த ராபரிக்கு இவங்களுக்கு தான் சம்மந்தம். ஸோ அது நகர்ந்ததாரில் ஒருத்தன் வந்து இவங்களை கொண்டுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். ஸோ இந்த ராபரி பண்ணதும் சரி, அதுக்கப்புறம் இந்த 4 பேர்த்த கொன்னதும் சரி, 4 பேர் இல்லைடா 3 பேர் தானே செத்தாங்க அப்படின்னா கிடையாது, 4 பேர்த்தையுமே இவங்க வந்து கொண்டுட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க மேலே டவுட் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி அந்த 3 டெட் பாடியுமே வந்து அங்கங்கே வச்சுருக்கிற மாதிரி காட்டிட்டு, இதை பண்ணது இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறதுக்கு வேண்டி அப்படி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 4 பேருமே வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த ராபரியும் சரி, இந்த 4 கொலையிலும் சரி பண்ணது வந்து மொத்தமான இந்த போலீஸ், அதில் ஒரு 2 பேர்த்த தவிர்த்து. ஸோ இதுவுமே நம்ம எஸ்ஐ சாருக்கு தெரிய வந்தோடனே பயங்கர ஷாக்கு. அதில் எல்லா ஃபைட்டெல்லாம் நடந்து கடைசியாக மொத்த போலீஸ், அதாவது தப்பு பண்ண மொத்த போலீஸுமே வந்து ஒரு வேனில் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியுமே. ஸோ எனக்கு வந்து இந்த மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாவும் இருந்தது. ஏன் நல்லா இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த கேஸ், இந்த கொலை பண்ணது, ராபரி பண்ணது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த டவுட்டே வந்து வராது. வேறு ஆட்கள் மேலே தான் நம்மளுக்கு டவுட் வருமே தவிர்த்து இந்த போலீஸ்காரங்க மேலே வந்து நமக்கு டவுட்டே வராது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு மூவியை நான் தூக்கிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.